பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்ப பெண்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, பெண்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவைன்னா சுபீக்ஷன் தேவை. இரண்டாவது, கணவனுடைய லைஃப் லாங் தேவை, அப்படித்தானே? கணவனுடைய ஆயுள் கூடணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? கடாட்சம் வேணும். ஒண்ணு லட்சுமி கடாட்சம் வேணும் பெண்களுக்கு, அதாவது முகவசீகரம்னு சொல்லுவாங்க, தேஜஸ் வேணும். இரண்டாவது கணவனுடைய ஆயுள் கூடணும். வியாதி இருக்கும், எல்லாருக்கும் படுத்தும், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆவாங்க, அடிக்கடி போவாங்க. இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணி வெளியே கணவனுடைய ஆயுள் நல்லா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா எந்த வழி, எந்த பரிகாரம் பண்ணா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். முதல் தேஜஸ் ஆயுள் ஆரோக்கியம் பெண்களுக்கு. தேஜஸ் ஆயுள் ஆரோக்கியம் ஃபார் பெண்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் மல்லிகை பூவை தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தவறாம வகிடு நெற்றி பொட்டுல குங்குமம் வச்சுக்கணும். தவறாம வெள்ளிக்கிழமை செய்யணும். பாக்கி நாள் நீங்க எப்படியோ செய்யறீங்களோ செய்யலையோ அதெல்லாம் வேற. ஆனா வெள்ளிக்கிழமை தயவு செய்து காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு, அது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது 5 to 7 இதை நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும்னா, காலையில குளிச்சு கிழிச்சுட்டு தயவு செய்து அன்று புடவை கட்டி கொள்ளவும். அன்று ஏன்னா உங்களுக்கு தேஜஸ் வரத்துக்காக தான் நான் இதை சொல்றேன். லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க, உங்க முகத்துக்கு தேஜஸ். அப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க செய்யுங்க. காலங்காத்தால எந்திரிச்சொன்ன குளிச்சுட்டு புடவை உடுத்தி கொண்டு மல்லிகைப்பூ தவறாம வைக்கணும். அன்னைக்கு மட்டும் முதல் நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ வச்சு வகுடு குங்குமம் வச்சுட்டு நீங்க உங்க பூஜையை தவறாம பண்ணணும். இது தேஜஸ்க்கு, உங்களுடைய முகம் பொலிவுக்கு. ஆயுள் ஆரோக்கியம். அந்த ஆயுள் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? காலங்காத்தால நீங்க மல்லிகைப்பூ வச்சு விளக்கேற்றி குங்குமம் வச்சுட்டீங்களா, அன்று ஒரு பால் பாயசம் பண்ணணும். கிடுன்னு முடிச்சிடலாம். பால் பாயசம் குக்கர்ல அவங்க தான் தெரியுமே, குக்கர்ல ஏத்தீங்கன்னா கட்ட கட்ட கட்டன்னு வேலை முடிச்சிருவீங்க. 5 to 7 டைம் இருக்கு. பால் பாயசத்தை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 5 சுமங்கலிகள், இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம், கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 சுமங்கலிகளை ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணா போதும். மாசத்துக்கு ஒரு வெள்ளி, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இல்ல, மாசத்துக்கு ஒண்ணு முதல் வெள்ளி பண்ணுங்க, இல்ல 3ஆம் வெள்ளி பண்ணுங்க. அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. 3ஆம் வெள்ளி ரொம்ப நல்லது, முதல் வெள்ளியும் 3ஆம் வெள்ளியும் ரொம்ப நல்ல விஷயம். இதை செய்யுங்க. 5 சுமங்கலிகளை தேர்ந்தெடுத்து அந்த 5 சுமங்கலிக்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. அந்த 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதாவது ரொம்ப வயசான சுமங்கலி ஒருத்தங்க கண்டிப்பா வேணும். பாக்கி எப்படி வேணாலும் இருக்கலாம். 5 பேர். இந்த 5 பேருக்கும் 5 துண்டு மல்லிகை பூ கண்டிப்பா வச்சுக்கணும். வெத்தலை பாக்கு பழம். தட்சணை 101 ரூபாய். தட்சணை 101 ரூபாய். ரவிக்க பிட் இது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் அந்த சீப்பு, கண்ணாடி, மஞ்சள், குங்குமம் இது தனித்தனி தட்டுல இருக்கணும். தட்டு வாங்கிக்கோங்க. பழைய தட்டு யூஸ் பண்ணாதீங்க. தட்டு வாங்கி தட்டோட கொடுங்க. எவர் சில்வர் தட்டு வாங்கிக்கோங்க. தட்டோட அப்படியே கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்? உங்க வீட்டு சேர்ல உட்காந்து வச்சுட்டீங்களா சுமங்கலிகளை, உங்க வீட்டு சுமங்கலி பூஜை அப்படின்னு பேருதுக்கு. ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய தேஜஸ், இதுக்காகத்தான் நீங்க இப்ப செய்ய போறீங்க. உங்க பூஜை ரூம் இருக்கு இல்லையா, உங்க பூஜை ரூம்ல விளக்கேற்றி வச்சிருக்கீங்க. பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்க. 5 டம்ளர் வாங்கிக்கோங்க. புதுசா 5 தட்டு வாங்கிக்கோங்க. எவர் சில்வர் தட்டு. செலவு பண்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைல்ல. 5 எவர் சில்வர் தட்டு, 5 டம்ளர். நீங்க குடிச்ச டம்ளர்ல கொடுக்காதீங்க. இப்ப என்ன கொடுக்கணுங்கிறத சொல்றேன். 5 டம்ளர் பால் பாயசம் எடுத்து சுவாமி ரூம்ல வைங்க. 5 தட்டை சுவாமி ரூம்ல அடுக்கி வைங்க. அந்த 5 தட்டுல என்னென்ன இருக்கணும்? மல்லிகைப்பூ இருக்கணும். ஒரு கிலோ உங்களுக்கு ஏத்த மாதிரி மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள்ல அட்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
மல்லிகைப்பூ ஒரு தட்டுல என்னென்ன இருக்கணும்? மல்லிகைப்பூ இருக்கணும், அதுக்கு அடுத்தது வெத்தலை பாக்கு பழம் இருக்கணும், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி, குங்கும சிமிழ் இருந்தா பெஸ்ட். 5 தட்டுலையும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 5 to 7 நீங்க பூஜை பண்ணி முடிக்கணும். அவங்க எப்ப வேணாலும் வரலாம். அந்த சுமங்கலிகள் 5 பேரையும் ஒன்னா கூப்பிடுங்க. ரெடியா? 5 தட்டு ரெடி, பூஜை ரெடி, பால் பாயசம் ரெடி, எல்லாம் ரெடி. பூ எடுத்துக்கோங்க, உதிரிப்பு எடுத்து முதல்ல பூஜை பண்ணணும். உதிரிப்பு எடுத்துட்டு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக. ஐஸ்வர்ய மகாலட்சுமி நம்ம ஏன் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கூப்பிடுறேன்னா, ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆரோக்கியத்தையும் கொடுப்பா, தேஜஸையும் கொடுப்பா. யாருக்கு? உங்களுக்கும் உங்களுடைய கணவன்மாருக்கும் கொடுப்பாளா? இந்த மந்திரத்தை 18 முறை தவறாமல் உச்சரிக்க வேண்டும். ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமோ நமக. ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரித்து விட்டு பூ எல்லாம் போட்டுருங்க, தூபம் எல்லாம் காட்டிடுங்க. தூபம் காட்டிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் தனியா, தட்டுல இல்லாம வாழைப்பழத்தை விட தட்டில் தனியா ஒரு சீப்பு வாழைப்பழம், தனி தட்டுல மஞ்சள் குங்குமம் சந்தனம் தனியா, சந்தனத்தை கரைச்சி வச்சுக்கோங்க தனியா. இதெல்லாம் ரெடியா இருந்து பால் பாயசத்தை நிவேதனம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த பால் பாயசத்தை பிரசாதமா கொடுத்துருங்க. 5 டம்ளர் வாங்கினீங்க இல்லையா, அந்த 5 டம்ளர்ல பால் பாயசத்தை ஃபுல்லா ரொப்பிடுங்க. டம்ளர் வாங்கிக்கோங்க, இல்ல சொம்பு வாங்கிக்கோங்க, இல்ல கப்பு வாங்கிக்கோங்க. டம்ளர்னா பெஸ்ட், எவர் சில்வர் டம்ளர் போதும். அதை வாங்கி வச்சுட்டு சுமங்கலிகளை கூப்பிடுங்க. 10:12 ராவு காலம், அதுக்குள்ள சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு உட்காத்தி வச்சு இந்த அக்ஷதை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்ஷதை பூவோட சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பெரியவங்க இல்லையா, பெரியவங்களை தான் கூப்பிடணும். தயவு செஞ்சு இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஒரு பொண்ணு, நான் கூப்பிட்டேன் வேண்டாம் கூப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்கள தள்ளி வச்சுட்டு சேவிங்க. சின்னவங்களை நீங்க சேவிக்க கூடாது, சின்னவங்களை பெரியவங்க சேவிக்க கூடாது. ரைட்டா? சாஷ்டாங்கமா, அதாவது பெண்கள் எப்படி விழுந்து சேவிக்கிறோமோ அது மாதிரி விழுந்து சேவிச்சுட்டு அட்சதையை வாங்கிக்கோங்க. அந்த அட்சதையை என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள்ட்ட அட்சதையை கொடுத்துட்டு உங்க முந்தானையை விரிச்சு உங்க முந்தானை எப்படி அப்படியே காமிச்சிங்கன்னா அவங்கள அட்சதை போட சொல்லுங்க. உங்க தலையில போட்ட அட்சதை தவிர அந்த முந்தானையில அட்சதை போட சொல்லுங்க. அந்த அட்சதையை போட்டு அந்த அட்சதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க அந்த அட்சதையை சேர்க்கணும். இது சுமங்கலியுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியோட கடாட்சம். ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துக்கு தான் தேவை. பண்ணியாச்சா? அந்த தட்டை கொடுங்க, ஒவ்வொருத்தரா கூட்டு கொடுங்க தட்டை. அப்புறம் பால் பாயசத்தை ஒவ்வொருத்தருக்கா கொடுங்க. இஷ்டம் இருந்தால் அங்கேயே சாப்பிட சொல்லுங்க. இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், அதாவது டம்ளரும் உங்களுக்கு தான், தட்டும் உங்களுக்கு தான் சொல்லிடணும். தட்டு உங்களுக்கு தான். பிளாஸ்டிக் ரெடியா வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்கோ ஜூட் பேக்கோ வச்சுக்கோங்க. இதை போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. பால் பாயசம் அங்கேயே சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன்னா எடுத்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. இது என்ன அப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ தலையில வச்சால் அதனால என்ன நடக்குங்கிறதுக்காக தான் இத்தனையுமே. வெள்ளிக்கிழமை நீங்க மல்லிகைப்பூ வச்சுண்டு ஒரே மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை இந்த சுமங்கலிகளை கூப்பிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு தேஜஸை கொடுக்கும். 2வது, உங்களுடைய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும், கணவனுடைய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும், குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய படிப்பும் வித்யா இதையும் கொடுக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இது பரிகாரம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டுமே நீங்க இதை செஞ்சீங்கன்னா பேர்பட்ட ஒரு கடாட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன பண்ணலாம்? இதை செய்யலாமா? இதை செஞ்சு நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினால் என்ன தப்புல தானே? நீங்க அடுத்தது கேள்வி கேட்கலாம், நான் மாசம் இந்த தட்டும் சொம்பும் வாங்கணுமா? அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுங்க. ஆனா மாசம் அவங்கள கூப்பிட்டு பண்ணுங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் தட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா என்னால முடியும், நான் மாசம் தட்டு கொடுக்குறேன், கொடுங்க. உங்க விருப்பம். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தட்டு டம்ளர் கொடுக்குற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க.
அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இது எப்ப? வருஷத்திற்கு ஒரு முறை. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை செய்யும் பொழுது நீங்க தை வெள்ளி ஆடி வெள்ளி எதையாவது ஒன்னத்தை சூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு மாசம் 3வது வெள்ளிக்கிழமை மல்லிகைப்ப அதாவது சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் மல்லிகைப்பூ கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்களும் தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். கடவுளிடத்துல முறையிடுறதுக்கு சமம். வியாதியா இருக்காரு என்னோட வீட்டுக்காரர், உடம்பு முடியல, எப்ப பாரு முடியலங்கிறார் அப்படின்னா இந்த பரிகாரத்தினால உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய ஆயுளையும் உங்க கணவனுடைய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கடவுளுடைய அனுகிரகத்தால் பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தியுடைய நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.